வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து வெங்காயம் வச்சு நம்ம ஒரு போண்டா செய்யலாம். வாங்க தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துக்கலாம். தேவையான பொருட்களை பார்த்தலாம். 1/4 கிலோ வெங்காயம் நீல வாக்குல அரைஞ்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 முட்டை, சின்ன ஜீரகம், இப்போ 3 பச்சை மிளகாய், அதுக்கு கொஞ்சமா பெருங்காயம், உப்பு. நான் வந்து ஆச்சி மிக்சர் வந்து மசாலா இதுதான் நான் எடுத்திருக்கேன், பஜ்ஜி மாவு. வாங்க அதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணி போண்டா போடலாம்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுத்தையும் வந்து கொட்டிக்கலாம். இன்னொரு முட்டை, கொஞ்சமா வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம், பெருங்காயத்தூள் கொஞ்சமா சால்ட். ஆல்ரெடி இந்த மிக்சர்லயே வந்து நம்மளுக்கு வந்து சால்ட் எல்லாமே போட்டிருப்பாங்க, அதனால வந்து நீங்க கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆச்சு நம்ம பஜ்ஜி மிக்சர் வந்து நம்ம இதுல வந்து கலந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்ச மாதிரி நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். அப்பதான் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து தண்ணி வந்து நம்ம தெளிச்ச மாதிரி பண்ணி விட்டுக்கலாம். நான் ஏன் முட்டை போட்டேன்னா, அதை வந்து டைட்டிங் கொடுக்கும். முட்டை போட்டா நம்ம மாவு பிசையும் போது அதான் நான் முட்டை போட்டேன். ஆனா அது கவுச்சிலாம் அடிக்கல. முட்டை போட்டா நீங்க வந்து மாவு வந்து கொஞ்சமா லைட்டா தளன்னு இருக்கும், ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இப்ப எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வந்து வாங்க அதுல வந்து போண்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. நீங்க வந்து மாவு வந்து ரொம்ப பெருசா விட்டுறாதீங்க, சும்மா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விடுங்க. ரொம்ப பெருசா போட்டீங்கன்னா நம்ம முட்டைலாம் போட்டுக்கிறதுனால உள்ள வேகலைன்னா கவுச்சி வாசனை வரும். அதனால நீங்க வந்து ஈச்ச வாசனை வரும். அதனால நீங்க வந்து கொஞ்சமா அள்ளி கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. இப்ப பாருங்க, நம்ம வந்து ஒரு சைடு வெந்துச்சு, மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி திருப்பி விடுங்க. அந்த மீதம் இருக்கிறத வெந்துடும். அந்த பாருங்க ப்ரௌன் ஷேட்ல வருது பாருங்க. இப்ப பாருங்க, போண்டா வந்து வெந்துருச்சு. நல்லா வாசனையே நல்லா இருக்கு. இப்ப நம்ம எடுத்துக்கலாம். மழை சீசன்ல நம்ம சுட சுட இது போல போண்டா டீ வச்சு ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும். நீங்களும் நான் செஞ்ச முறையில செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, வெல்கம்.